வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி. 120லேருந்து 125 கேள்விகள் நம்ம எப்படி ஈஸியாக பிஇஓவில் எடுக்கிறது, அதே சமயத்தில் எதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது, படிக்கவே தேவையில்லை அப்படிங்கிறது கூட பாருங்கள். நம்ம 5 கேள்விகள் ரைட் ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். முதல்ல பிஇஓ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் 2019 பார்த்தீங்கன்னா இந்த பிஇஓ எக்ஸாம் என்னென்ன கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஆர்ட்ஸில் 40 கேள்வி, மேத்ஸில் 24 கேள்வி, சைக்காலஜியில் 30 கேள்வி, சயின்ஸில் 24, தமிழில் 16 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது வந்து 2019 பிஇஓ எக்ஸாமில் அந்த பேட்ச் வைஸாக வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த டோட்டல் கொஸ்டின்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேட்டர்ன் வந்து இத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதே 2023 எப்படி கேட்டிருக்காங்க அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 2023 கேட்ட கேள்விகள் வந்து தமிழ் தகுதி தேர்வு 30 கேள்விகள் கொண்டு வந்துட்டாங்க. கூடவே மார்க்குக்கு தேவையான 18 கேள்விகள், தமிழ்லேருந்து 18 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆக நம்ம 48 கேள்வி எடுக்கணும். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தகுதி தேர்வில் போன பிறகு குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 87,000 சில்லற பேர் வந்து தகுதி தேர்வில் பாஸ் ஆகலை. புரியுங்களா? அதில் கேட்கக்கூடிய 30 கேள்வியில் 1 to 20 கேள்விகள் வரைக்கும் 2 மார்க்கு, ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மார்க்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பாருங்கள் 50 மார்க்குக்கு உண்டானதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாஸ் ஆகலை. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, தகுதி தேர்வுக்கு நம்ம முதல் 30 கேள்விகள் படித்தாகணும். அப்புறம் மார்க்குக்கு தேவையான 18 கேள்விகள். ஆக தமிழில் முழுமையாக நம்ம படித்தாகணும். ரெண்டாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 18 கேள்விகள். இங்கே இருக்கிற டிஜிட்டலில் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இங்கிலீஷ் பற்றின ஒரு தகவல் நான் அப்புறம் பேசிக்கலாம். வெறும் 18 கேள்விகள். மேத்ஸில் 18 கேள்விகள், சயின்ஸில் 20 கேள்விகள் அல்லது 22 கேள்விகள் இந்த மாதிரி வருது. ஆர்ட்ஸில் 35 கேள்விகள், சைக்காலஜியில் 30 கேள்விகள். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலீஷு நீங்கள் படிக்க வேண்டாம். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம். சார் அதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிறது, இந்த இங்கிலீஷை பற்றின கூத்து என்ன இருக்குது, இதில் 5 கேள்விகள் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற சில டிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியது தமிழுக்கும் சைக்காலஜி. இதில் 30 கேள்வி இருக்குது, அதில் 48 கேள்விக்கு நம்ம படித்தாகணும். 48 கேள்வினா அதில் தகுதி தேர்வு சேர்ந்து தான். இது 2 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ஷனுக்குள்ளே வரது அந்த 18 கேள்விக்குள்ளே வரக்கூடிய கண்டென்ட் தான் இது எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தமிழுக்கும் சைக்காலஜிக்கு 30, அங்கே இருக்கக்கூடிய 18 கேள்விகளுக்கு நம்ம ஈஸியாக படித்தா தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷை விட்டுருங்க. அதில் 5 கேள்வி எப்படி எடுக்கலான்றது நான் சொல்கிறேன். மேத்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப ஈஸியாக, அதில் கிட்டத்தட்ட 18 கேள்விகளில் ஒரு 12லேருந்து 15 கேள்விகள் எடுக்கலாம். அது எப்படின்னா இதில் பாருங்கள் நான் சொல்கிறேன். இப்போது மேத்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அளவீடுகள் வந்து 2 கேள்விகள், அதாவது சதுரம், செவ்வகம், உருளை, கோலம், அரைக்கோளம், கூட்டுருவங்களில் பரப்பலன்னு சொல்லிட்டு. ரீசனிங்கில் 2 கேள்வி, அதாவது ஃபிகர் சீரீஸ்லையும் அனாலிட்டிக்கல் ரீசனிங்லையும் ஃபிகர் மேட்ரிக்ஸ்லையும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த கேள்வி பாருங்கள். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபிகர் சீரீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்விகள் நமக்கு வருது. இந்த முக்கோணம் இருக்குது பாருங்கள். இது வந்து எந்த பேட்சில் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் பேட்ச் நம்பர் 1. இதே டிஜிட் மாறாமல் இது வந்து பாருங்கள் 2019 கேட்டிருந்த பிஇஓ கேள்வி. இது பிஇஓ கேள்வி. இதில் பாருங்கள் இந்த பிக்சரில் இந்த முக்கோணம் மாதிரி போட்டு 6, 14, 8, 6, 14, 8, 6 கீழே 4, அந்த பக்கம் கொஸ்டின் மார்க். இதே கேள்வி ஒரு நம்பர் கூட மாறாமல், இந்த டிஜிட் மாறாமல் இதில் பாருங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் 6, 14, 8, 6, 14, 8, 6, 4 கேள்விக்குறி. புரியுங்களா? அது மட்டும் இல்லாமல் 1995 அசிஸ்டன்ட் கிரேட்னு சொல்லிட்டு அதுலேயும் அந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீசனிங் அப்படின்ற புக்கில் இருந்து நம்ம எடுத்த இந்த ஃபிகர் சீரியஸ் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இன்னும் வேறு என்ன இருக்குது? அதே ரீசனிங் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபிகர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த கேள்வி இருக்குது. இது வந்து போன முறை இதில் கேட்டது 2019 பிஇஓவில் கேட்ட கேள்வி. மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கையானது எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அனாலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறதுல இதை பாருங்கள், இந்த இடத்துல இதில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த பிக்சர்ஸ் இந்த மாதிரி டைப்பில் தான் பாருங்கள். இந்த மாதிரி டைப்லேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன அந்த பிக்சருக்கு இந்த பிக்சருக்கு ஒரு முக்கோணம், ஒரு கூடுதலாக வந்து ஒரு சில கோடுகள் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து அந்த கேள்விகள் வந்திருக்கு. அனாலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து தான் இந்த கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து ஒரு 50 கேள்விகள் நம்ம ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி போன முறை இதில் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து ஒரு 50 கேள்விகள் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்க போகிறோம். அடுத்து பாருங்கள் மேட்ரிக்ஸ்லேருந்து ஃபிகர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கேள்வி எது கேட்டிருந்துருக்காங்கன்னா, இந்த பிக்சர் அப்படின்ற இது பாருங்கள், இந்த பிக்சர் கேட்டிருங்க. இது வந்து 2018 போலீஸில் கேட்ட கேள்வி. அதே கேள்வி பாருங்கள் 2019 பிஇஓக்கு கேட்டிருக்காங்க. அதை பாருங்கள் அந்த பிக்சர் இது மாறாமல் பாருங்கள். 73வது கேள்வியா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபிகர் கம்ப்ளீட்ஸ் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ரவுண்டு போட்டு முக்கோணம், ஒரு முக்கோணம் போட்டு உள்ளுக்குள்ளே சதுரம், அப்புறம் ஒரு சதுரம் போட்டு இங்கே ஒரு இது ரவுண்டை டாட் பண்ணிக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே கேள்வி. இது வந்து இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க, இது தமிழ் கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இத்தனை பாக்ஸுகளும் சேர்ந்தது. இந்த பாக்ஸ் அப்படியே டைரெக்டாகவே இங்கே இதில் அந்த ரீசனிங் புக்கில் நம்ம கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ்கள் இருந்தால் பாருங்கள், இந்த ஏரியாவை 8வது கேள்வியாக இது எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏரியா. இது பாருங்கள் ரயில்வேல கேட்ட இந்த பிக்சர். இது அசிஸ்டன்ட் கிரேடில் கேட்டது 95. அந்த மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து இதுலேருந்து நம்ம ஒரு 50 கேள்விகள் நம்ம பார்த்தா போதும்.
ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஈஸியாக மேத்ஸில் வந்து கேள்விக்கு அதாவது என்ன சொல்றது, மார்க் அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அதாவது மேத்ஸ் வந்து பாருங்க, அளவீடுகள் நான் 2 கேள்வி கேட்டிருக்கேன். அந்த சதுரம் செவ்வகம் அந்த ஃபார்முலாக்கள் தெரிஞ்சாலும் ஒரு கேள்வி எடுத்துடலாம். ரீசன்கள் 2 கேள்விகள் வந்து இதில வந்து ஒரு 50 பிக்சர்ஸ் நம்ம அதை பார்த்தாலே போதும். அடுத்து ஆட்கள் நாட்கள் வந்து 2 கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஆட்கள் நாட்கள், அதாவது இத்தனை ஆட்கள் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து தனிவெட்டி கூட்டு வெட்டிலிருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சுருக்குகள்ல இருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. மேல இன்னும் 2, 3 டாபிக்லேருந்து வருது. பட் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேத்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம என்ன சொல்றதுன்னா, இதில இருக்கக்கூடிய 15 கேள்விகள், மொத்தம் 18 கேள்விகள் இந்த மேத்ஸ்ல கேட்கறாங்களா, இந்த 18லேருந்து ஒரு 12 டூ 15 கேள்விகள் எடுக்கலாம். அதில 2 கேள்வி இருந்தாலும், இன்னும் ஒரு சில டாபிக்ல வந்து ஒரு சில கேள்விகள் நம்ம எடுக்கலாம். ஸோ மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12லேருந்து 15 கேள்வி ஈஸியா நம்ம எடுக்கலாம். அடுத்து சயின்ஸ்ல வந்து 10 டூ 12 கேள்வி சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில போயிட்டு இந்த ஈக்குவேஷன் அது இதெல்லாம் சம்திங் இருக்கு. இருந்தாலும் மேலோட்டமான சில முக்கியமான ஈஸியான பாயிண்ட்ஸ்கள் இருக்கு. அதிலிருந்து ஒரு 2 கேள்விகள் கேட்குறாங்க. இருந்தாலும் நம்ம பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜில இருந்து 10 கேள்வி ஈஸியா நம்ம எடுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை விட்டுறலாம். மீதி வந்து நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். அதாவது நம்ம ஈஸியா மார்க் எடுக்கிறதுக்கான ஏரியாக்கள் இதெல்லாம். ஆர்ட்ஸ்ல 35 அது சொல்லவே தேவையில்ல. நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபில வந்து கண்ண மூடி அடிச்சுது. அதில வந்து சைக்காலஜி வந்து ஃபுல்லா படிச்சாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் வித் எல்லாத்துலயும் கலந்து ஒரு 10 கேள்விகள், அதில் நம்ம 7 கேள்விகள் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 கேள்விகள், இதில் ஒரு 7 கேள்விகள். சரி, இப்போ இங்கிலீஷில் வந்து சார் இங்கே 18 கேள்விகள் கேட்டிருக்காங்களே, இதில் வந்து எப்படி 5 மார்க்குகள் நம்ம ஈஸியாக படிக்காமே அதில் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். பேட்ச் 4ல் வந்து 15/2/2020 கேட்ட அந்த சீசன் ஏ என் அப்படிங்கிற பாருங்கள். இந்த கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன் ஆன்சர், இது பி ஆப்ஷன், இது டி ஆப்ஷன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மொத்தம் 18 கேள்வி கேட்குறாங்களா, அந்த 18க்குமே ஒன்று சி ஆப்ஷனும் சூஸ் பண்ணுங்கள், இல்லை டி ஆப்ஷனும் சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சி ஆப்ஷன், டி ஆப்ஷனில் 5 கேள்விகளுக்கு மேலே ஆன்சர் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இதாக இருக்கலாம். பட் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது நம்ம படிக்கவே இல்லை. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படியும் இங்கிலீஷில் 18 கேள்விகள் வந்து நம்ம இது வரைக்கும் படித்தது வச்சே பார்த்தோம்னா ஒரு 2 அல்லது 3 கேள்வி ரைட் ஆன்சர் நம்ம பண்ணலாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய இங்கிலீஷ் நாலேஜை வச்சு. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆன்சர் மோடு அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ ஆப்ஷன் இருக்கிற கொஷின், பி ஆப்ஷன் இருக்கிற கொஷின், எல்லா கொஷின்ஸுமே வந்து ஒரே ஆப்ஷனில் செட் பண்ணிக்க மாட்டாங்க. அது நல்லாவே தெரியும். அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் மட்டும் நம்ம ஒரு 2, 3 கேள்விகள் அடிச்சுட்டு, தெரியாத கேள்வி ஒன்று சி ஆப்ஷன்லையும் டி ஆப்ஷன்லையும் கொண்டு போய் வச்சு பாருங்கள். ஒரு சில நேரத்தில் பி ஆப்ஷன் வந்து ஒரு 5 கேள்விகளுக்கு மேலே செட் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த 3 ஆப்ஷன்கள் ஏதோ ஒன்று உங்களுடைய குலத்தை வழக்கப்படி, சார் எங்களுக்கு 4 தான், டி தான் சரியானது அப்படின்னா, டி ஆப்ஷன் 18 கேள்விகளுக்கு அடிச்சு விடுங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு 5 கேள்வி ரைட் ஆன்சர் வந்துடும். இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விகளில் ஒரு 2 கேள்வி 3 கேள்வி ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஆக இதில் என்ன சொல்கிறேன்னா, படிக்காமையே 5லேருந்து 8 கேள்விகள் இங்கிலீஷில் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு கடைசி ஆப்ஷன் தான். நம்ம படிக்கல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகனா ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? பட் இங்கே ஏற்கனவே மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். இப்போ தமிழில் கிளியராக இருக்கணும், மேத்ஸில் ஓரளவுக்கு இருக்கணும், சயின்ஸ் ஓரளவுக்கு இருக்கணும், ஆர்ட்ஸில் கிளியராக இருக்கணும், சைக்காலஜியில் கிளியராக இருக்கணும். சரிங்க. அப்போது மேத்ஸுக்கு உண்டான இந்த ஏரியாவில் நம்ம தெரிஞ்சிட்டோம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் நம்ம என்னது 50 கேள்வி எடுத்துடலாம். வரலாறுல மேக்ஸிமம் எங்கே போய் கேள்வி எடுத்திருக்காங்கன்னா, ஐஎன்எம் போர்ஷனில் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் சொல்லிட்டு 1858 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒத்துழையாமை இயக்கம், அந்த உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதிலிருந்து கேள்விகள் வந்திருக்கு. 1806 வேலூர் கழகத்திலிருந்து கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கு. ஆக இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக அந்த ஏரியாவிலேருந்து கேள்வி வந்திருக்கு. அப்புறம் கர்நாடக பொருட்கள், மைசூர் பொருட்கள் கேள்வி வந்திருக்கு அதிகமாக. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர், இதில் தென்னிந்திய வரலாறு இருந்து சில கேள்விகள் வந்திருக்கு. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமனி பேரரசு வந்து கொஞ்சம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமனி பேரரசு, மராத்தியர்கள், அதே மாதிரி ஹர்ஷர், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அரசர்கள், இவங்க கிட்ட இருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் வளர்ச்சி கேட்டுருந்துங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் வந்து 10வது 5 ஆண்டு திட்டம் எது, அதில் என்ன டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க, 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய மாதிரி என்ன, திட்டக்குழு முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்க, திட்டக்குழுக்குடைய அந்த 5 ஆண்டு திட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் 2012க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிதிக்குழுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க, அந்த ஏரியாவில் இருந்து. ஸோ இப்படி இருந்தாலும் நமக்கு அந்த பொருளியலில் 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து அந்த ஏரியாவிலேருந்து கேள்வி நிறையா வருது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொன்னால் ஈஸியாக நம்ம இதை மட்டும் படிச்சுட்டோம் போது இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு சில கேள்விகள் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்தியா தமிழ்நாடு உற்பத்திகள், அதாவது நம்ம பொருளியல் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு உற்பத்திகள், மீன் உற்பத்தி, காய்கறி உற்பத்தி, தங்கம் உற்பத்தி, தொழிற்சாலைகள், புரியுங்களா? ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய இந்த இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை திரவியங்கள், என்ன நறுமண பொருட்கள் சொல்லக்கூடியது, கொச்சின் துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா நறுமண துறைமுகம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி
நம்ம என்ன சொல்கிறோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா புவியியலில் நம்ம படிக்கலாம். புவியியலும் பொருளியலும் 2 கலந்து பார்த்திங்கன்னா மிங்கிளாகி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த புவியியலில் வந்து இருக்கக்கூடியது சரி ரைட். இதில் என்னென்னா இந்தியாவுடைய திட்டங்கள் இப்போ புதுசாக போட்ட திட்டங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்கள் தொகையிலேருந்து கேள்வி வரும். நிதிக்குழு அந்த திட்டக்குழு போனதுக்கு நிதிக்குழு வந்தது. அது வந்து தொழில் கொள்கைகள், அப்புறம் பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், இந்த ஏரியாவுக்கு வந்து அதிகமான கேள்விகள் பொருளியலில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க புவியியலில் வந்து பாருங்க புவி மேலோடு, அண்டம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஏரியாக்கள்லாம் நம்ம சூரிய குடும்பம் இதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு சில கேள்விகள், தீபகற்பம், கண்டங்கள்லேருந்து கேள்விகள் வருது. காலநிலை, வெப்பநிலை, பருவ காலங்கள், தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவமழை, இந்த மாதிரி ஏரியாலேருந்து கேள்வி வருது. ஏரியாலேருந்து கேள்வி வருது. பாறைகள், மலைகள், சமவெளிகள், காடுகள் இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் வருது. சரிங்களா? அரசியலமைப்பில் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம். அதில் முகவுரை, அரசியல் நிர்ணய சபை, திருத்த சட்டங்கள், அடிப்படை உரிமைகள், அட்டவணைகள், முக்கியமாக அந்த பகுதிகள் சார்த்தகள் வந்து அதிகமான கேள்விகள் வந்துட்டே இருக்குது. ஸோ இது ஆன்சர் அந்த 35 கொஷின்ஸ் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து கேள்விகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து 120லேருந்து 125 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பியூஓவில் ஈஸியாக எடுக்கிறது. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த இங்கிலீஷ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எல்லாம் தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான். அதுக்காக மணிக்கணக்காக நம்ம ஒரு 50 மணி நேரம் 60 மணி நேரம் நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு டைம் வேஸ்ட் தான். அந்த டைமை கொண்டு வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக குறைவாக படித்து அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இங்கிலீஷை படிக்காமையே அதில் 5 கொஸ்டின் எடுக்கலாம். இங்கிலீஷ் படித்தாலும் ஒரு 3 கொஸ்டின். சரிங்களா? படித்தாலும் படிக்கலைனாலும் முடிஞ்ச வரைக்கும் 18 கேள்விகளில் என்ன ஒரு 10 கேள்விகளுக்குள்ளே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதுக்காக உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும். அதுக்கு கொடுக்கக்கூடிய டைமை இந்த மாதிரி ஏரியாக்களில் சும்மா சின்ன சின்ன டிக்ஸ் தான் இதெல்லாம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இதில் ஃபிங்கர் டிப்பில் இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஏரியாக்களில் நம்ம அதிகமான மார்க்குகள் எடுக்கலாம். சரி 120 125 கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கலான்றதும் எதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். பியூஓவில் இங்கிலீஷும் வேண்டாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேண்டாம். மீதிக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும், தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அதுக்கு எல்லாமே அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் வீடியோஸை அதிகமாக நம்ம கொடுத்து இந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்தெல்லாம் கண்டிப்பாக அதிக ப்ராக்டிஸ் நம்ம கொடுப்போம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.